ருபிகான் நதியை நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக கடக்கிறோம்னு ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் போட்டி போட்டு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு இருந்த மக்கள் மேலே வெங்காய லாரியும் கிழங்கு லாரியும் அவங்களுக்கே தெரியாமல் உருண்டு விழ போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசில் நாங்கள் நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் சொல்லி விளையாடி இருப்போம். அதெல்லாம் சொல்லுற நேரம் எங்களுடைய நாக்கு பிறழும். அந்த மாதிரி அரசாங்கத்தால் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கிற புது வரியால் எங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற காசும் பிறள போகுது. அதாவது வெங்காயம் மேலேயும் கிழங்கு மேலேயும் புதுசாக அறவிடப்படுற ஸ்பெஷல் கொமோடிட்டி லெவினால தான் இந்த பிறழ்வு உருவாக போகுது. இதுக்கு முன்னாடி வெங்காயத்துக்கு 10 ரூபாயா இருந்த வரி இப்போ கொண்டு வந்திருக்கிற புது வரியால் 50 ரூபாயா கூட போகுது. அதாவது 40 ரூபா எக்ஸ்ட்ராவாக நாங்கள் பே பண்ண போகிறோம். அதே மாதிரி கிழங்குக்கு இருந்த 60 ரூபா வரி இப்போ 80 ரூபாவாக கூட போகுது. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக 20 ரூபா செலவு பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் நாங்கள் இன்னைக்கோ நாளைக்கோ சாப்பிட போகிற இந்த வெங்காயத்துக்கும் கிழங்குக்கும் எப்படியோ எக்ஸ்ட்ராவாக காசு செலவழிக்க போகிறோம். இது மேலோட்டமாக பார்க்குறப்போ கொஞ்சம் பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் உண்மையிலேயே இதுக்கு காசு செலவு பண்ணுறோமான்னு நமக்கே தெரியாததால் இது எங்களை பாதிக்க போகிறது இல்லையே. இம்போர்ட் பண்ணுற வெங்காயத்துக்கும் கிழங்குக்கும் தானே இந்த டேக்ஸ் அடிக்கிறாங்க. அதை சாப்பிட்றவங்களுக்கு தான் இது பாதிப்பாக இருக்கலாம். நாங்கள் இலங்கையில் உற்பத்தி பண்ணுற வெங்காயத்தையும் கிழங்கையும் தான் சாப்பிட்றோம். அப்போ எங்களை இது பாதிக்காது தானே, நாங்கள் இந்த வரியை கட்ட தேவையில்லையேன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஆனால் உண்மையில் நடக்கிறது, நீங்கள் இம்போர்ட் பண்ணுற கிழங்கை சாப்பிட்டாலும் உள்ளூர் கிழங்கை சாப்பிட்டாலும் இம்போர்ட் பண்ண வெங்காயத்தை சாப்பிட்டாலும் உள்ளூர் வெங்காயத்தை சாப்பிட்டாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ அந்த 50 ரூபா 80 ரூபா மூலமாக மக்கள் அதிக விலை கொடுக்குற நிலைமை உருவாகுது. ஏன்னா இம்போர்ட் பண்ணுற வெங்காயத்துக்கும் கிழங்குக்கும் 50 ரூபா 80 ரூபா வரி போடுறது உள்ளூரில் உற்பத்தி பண்ணுற வெங்காயத்தோட கிழங்கோட விலையை அதோட கம்பேர் பண்ணி சமப்படுத்துறதுக்கு. அதோட மறைமுக நோக்கம் மக்களுக்கு குறைவான விலையில் வெங்காயமும் கிழங்கும் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை குறைக்கிறதுங்கிறது. யாராவது அந்த விலையை செலுத்தி தான் ஆகணும். இங்கே யாராவதுன்னு சொல்கிறது சாதாரண மக்கள் தான். இதை இன்னொரு மாதிரி பார்க்குற ஆட்களும் இருக்காங்க. இந்த மாதிரி இம்போர்ட்டட் மரக்கறிகளுக்கு டேக்ஸ் அடிக்கிறது உள்ளூர் விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக. இல்லாட்டி 50 ரூபாய்க்கு வெங்காயமும் 80 ரூபாய்க்கு கிழங்கும் குறைவான விலையில் கிடைக்குமா இருந்தால் உள்ளூரில் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற வெங்காயத்தையும் கிழங்கையும் யாரும் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது நஷ்டமாகும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் மறக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நாங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறோம். உரத்துக்கு சலுகை கொடுக்குறோம், விதைகளுக்கு சலுகை கொடுக்குறோம், விளைச்சலை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சலுகைகளை கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய சலுகைகள் கொடுத்தும், அதாவது மக்களோட வரி பணத்தை சலுகையாக கொடுத்தும் எங்களுடைய வெங்காயம் கிழங்கோட விலைகளை அந்த இம்போர்ட் பண்ணுற, அதாவது கப்பலில் ஸ்டோர் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்து ஷிப்பிங் பேமெண்ட் கட்டி கண்டெய்னரில் கொண்டு வர வெங்காயம் கிழங்கோட விலைகளுக்கு கொடுக்க முடியாமல் இருக்குது. அப்போ அந்த வரியை குறைச்சி எங்கள் விவசாயிகளோட வெங்காயம் கிழங்க விற்க முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யாராவது நினைக்கலாம். உண்மையாக பார்த்தா விலைகள் போட்டித்தன்மையாக இருக்கணும். ஆனால் போட்டி போட முடியாமல் இருக்குன்னு சொன்னால் கன்சியூமர்ஸ் எல்லாருக்கும் 50 ரூபா 80 ரூபான்னு டேக்ஸ் போடாமல் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் அவங்களோட உற்பத்தியை 1 கிலோகிராமுக்கு அதுக்கான வித்தியாச அளவை மட்டும் செலுத்தலாம். அப்போ எல்லாருக்கும் குறைவான விலையில் வெங்காயமும் கிழங்கும் கிடைக்கும். அந்த நேரம் வெங்காயம் உற்பத்தி பண்ணுறவரோட 1 கிலோ விலை ஒப்பீட்டளவில் 50 ரூபா அதிகமாக இருக்கிறதால அந்த 50 ரூபாவை மட்டும் அவர் உற்பத்தி பண்ணுற வெங்காய அளவுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கொடுக்க முடியும். அப்படி பண்ணுறதால வெங்காயமும் கிழங்கும் சாப்பிட்ற 22 மில்லியன் பேருக்கும் இந்த பிரச்சனை வரப்போகிறதில்ல. உள்ளூர் விவசாயிகளுக்கு டிரெக்டாக அந்த காசை கொடுக்கலாம். அவருக்கும் அது ஒரு இன்சென்டிவாக இருக்கும். அப்போ அவரும் இந்த இன்சென்டிவை வாங்குறதுக்காக நிறைய உற்பத்தி பண்ண பார்ப்பார். அதிகமாக உற்பத்தி பண்ணுறப்போ விலைகளும் ஓரளவு குறையும். அதே நேரம் தேவைப்பட்டா இறக்குமதி பண்ணுற வெங்காயத்துக்கும் உள்ளூர் வெங்காயத்துக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை குறைக்கிறதுக்கு தர்ற சலுகையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். ஆனால் இது எதுவுமே பண்ணலைன்னா 22 மில்லியன் மக்களுக்கும் எந்த காரணமும் இல்லாமல் வெங்காயத்துக்கு 50 ரூபாவும் கிழங்குக்கு 80 ரூபாவும் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.
ஏன்னா 2021 தரவுகள் படி ஒருத்தர் சராசரியா ஒரு வருஷத்துக்கு 18 கிலோ வெங்காயம் கன்சியூம் பண்றாரு. அப்போ ஒருத்தர் 50 ரூபா வெங்காயத்துக்கு செலவு பண்றாருன்னா கிட்டத்தட்ட 900 ரூபாய் செலவாகுது. அதே மாதிரி 7லிருந்து 8 கிலோகிராம் கிழங்கு சாப்பிட்ற ஒரு தனிநபர் 80 ரூபா படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 640 ரூபா செலவு பண்றாரு. இது ஒரு ஆளுக்கு மட்டும்தான். அப்போ குடும்பத்துல 4 பேர் இருந்தா அது 4 மடங்கு ஆகும். இது ரொம்ப சின்ன அமௌண்ட் தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரி வரி கட்டுறது வெங்காயம், கிழங்குக்கு மட்டும் இல்லைன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நாங்க வெள்ளை பூண்டுக்கு கட்டுறோம், சீனிக்கு கட்டுறோம், பெருங்காயத்துக்கு வரி கட்டுறோம், கொத்தமல்லிக்கு வரி கட்டுறோம், கோதுமை மாவுக்கு வரி கட்டுறோம். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் 50 ரூபா 60 ரூபான்னு சேரும்போது எங்களுடைய வாழ்க்கை செலவு கூடுது. வாழ்க்கை செலவு கூடிச்சுன்னா அது ஃபேக்ட்ரிஸை பாதிக்கும். ஃபேக்ட்ரிஸில் இருக்கிறவங்களுக்கு சம்பளத்தை கூட்டி சொல்ல கேட்பாங்க. இதே பிரச்சனை தான் மலையக தோட்டங்கள்லையும் நடக்குது. வாழ்க்கை செலவு கூடும்போது சம்பளத்தை கூட்டணும் தான். ஆனால் பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டுற மாதிரி அரசாங்கம் ஒரு பக்கம் சாப்பிட்ற விஷயங்களுக்கு வரிகளை கூட்டிட்டு இன்னொரு பக்கம் இதனால தான் செலவு கூடுது சம்பளத்தை கூட்டுங்கன்னு சொல்றது கொஞ்சம் நியாயம் இல்லாத விஷயம். ஏன்னா இந்த மாதிரி வரிகளை கூட்டும்போது அதனால அதிகமாக பாதிக்கப்படுறது நாள் சம்பளத்துக்கும் மாச சம்பளத்துக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற சாதாரண பொதுமக்கள் தான். இதுக்கு சொல்யூஷனாக சொல்றதுன்னா நாங்கள் முதல்ல சொன்னது மாதிரி உள்ளூர் உற்பத்திக்கும் இம்போர்ட்டட் உற்பத்திக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை குறைக்கிற சலுகைகளை கட்டுப்படுத்தணுமே தவிர அதை விட்டுட்டு 22 மில்லியன் பேருக்கும் வரி அடிக்கிறது சரிப்பட்டு வராது. அதே மாதிரி இம்போர்ட்டட் உற்பத்திகளை கொண்டு வரதுக்கு பயன்படுத்துகிற ஹெச்எஸ் கோடுகளை தனக்கு தேவையான மாதிரி மேனிப்புலேட் பண்ணுற ஊழல் நடவடிக்கைகளை முடிஞ்ச அளவு குறைக்கணும். இதில் எதையுமே நடைமுறைப்படுத்தாட்டி எங்களுக்கே தெரியாமல் வெங்காய லாரியும் கிழங்கு லாரியும் எங்கள் மேலே விழுற மாதிரி ஏன் கட்டுறோம் எதுக்கு கட்டுறோம்னே தெரியாமல் எல்லா பொருட்களுக்கும் நாங்கள் வரி கட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரியான இன்னும் பல பொருளாதார தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்னு எல்லா சமூக வலைத்தளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம்.